ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் சேஃபாக பட்டாசு வச்சு கொண்டாடுங்க. இந்த கடை ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. எங்கள் கடை இன்னைக்கு வீட்டில் சோமாஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு மைதா மாவு ஒரு 2 ஸ்பூனு, ரவை, ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் பூர்ணம் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஒயிட் சுகர் சேர்த்து அதையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, 2 ஏலக்காய், தேங்காய் சீவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கடாயில் ஒரு சூடு காட்டி அதையும் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, நல்லா இருக்காது பூர்ணம். நம்ம உருட்டி எடுத்துக்க வேண்டியது தாங்க, ரவுண்ட் ஷேப்பில் பூரி உருட்டுற மாதிரி. அவ்வளோதான். இது எண்ணெய் காய வச்சு போட்டு ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். சோமாஸ் ரெடி ஆகிடும். இன்றைக்கி குலாப் ஜாமுன் சோமாஸ் தான் செய்ய போகிறேன். முறுக்கு அதர்ஸ் எல்லாம் எனக்கு அந்தளவுக்கு செய்ய தெரியாது. இதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு அதுவும் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி இது ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக வந்துடுச்சு சோமாஸு. குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை தண்ணி வச்சு 2 ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். குலாப் ஜாம் ரெடி பண்ணுறதுக்கு மாவு உருட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்து போட வேண்டியதுதாங்க. ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே குலாப் ஜாம் செய்கிறது தான் ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இது 2 டிஷ்ஷு தான் நான் செஞ்சுருக்கேன் வீட்டில். நேற்றே போட்டிருக்கணும் இந்த வீடியோ, டைம் இல்லைன்றதுனால இன்றைக்கி போட்டிருக்கேன். அப்படியே நைட் டின்னருக்கு சாப்பாடு சேப்பக்கிழங்கு பொரியல், புதினா சட்னி, சாம்பார் செஞ்சாச்சு. உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.